පලනි වතහා තමයි වට මගේ தப்புனுக்கு இதை விட வேற ஒரு சந்தோஷமும் கிடையாது. காவடி ஆடுறத அழகை பார்த்து வியந்து காணொலி எடுத்துட்டு பார்த்து கொண்டு போறாரு. பம்பைய நாட்டுல இருந்து வந்து நிற்கிறாங்க. மகனை தோல்ல சுமந்து கொண்டு போற அந்த காட்சியை பாருங்க. இந்த நருளால எல்லா மக்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற முருகப்பெருமான் அழைப்பு மிருந்தத்தில் வந்துட்டு நீங்க Sri Lanka and Jaffna to our friends. ஆனந்த கண்ணீரன்றனா சின்ன பிள்ளையிலிருந்து கல்யாணம் செய்து கூட இந்த முருகன் பேரை சொல்லி This is mind blowing with all the colors, with all the smells. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா ஜாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் 16வது நாள். அதாவது இந்த 16வது நாள் காலை இந்த நல்லூர் ஆலயம் எப்படி இருக்க போகுது, 4 திசைகளிலையும் இந்த பக்தர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதோட இந்த காலை நேரம் சிறுவர்கள் எல்லாருமே காவடி எடுக்கிறது, மற்றது பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவு செய்ததும், வேறு மொழி பேசுகிறவர் சிங்களவர்கள் எல்லாருமே வந்து இங்கே எங்களுடைய நல்லூரானை தரிசிக்கிற காட்சிகளையும், புலம்பெய நாட்டில் இருக்கிறவங்க வந்து தரிசிக்கிற காட்சிகளையும், அவங்களோட சில விஷயங்கள் கதைச்சு, அதாவது அவங்களுடைய இங்கே நிற்க இருக்கிற அந்த ஒரு சந்தோஷமான சில விடயங்களை பற்றி கதைச்சு செஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நான் இப்போ போகிறது சரியாக கிழக்கு வாசல் ஊடாக போகிறோம். கிழக்கு வாசல், அதாவது எங்களுடைய நல்லூரானுடைய ராஜகோபுரம் இருக்கிற இந்த முன் வீதியில் நிறைய பக்தர்கள் நிற்பாங்க. என்ன காரணம்னா இங்கே தான் எங்களுடைய வந்து கற்பூரங்கள் கொளுத்தி தேங்காய்கள் உடைச்செல்லாம் தரிசிப்பாங்க. அதோட பாருங்கள், நான் ஒரு காலமும் இந்த விடயத்தை காட்டுறேன், இன்றைய தினம் காட்டுறேன். பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த மணலில் அவங்களோட ஓவியங்கள் செதுக்கி இருக்கிறாங்க. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, முருகன் அங்கால சூளம் யார் செய்தது பாருங்க, எவ்வளோ அழகாக செய்திருக்கிறாங்க. அதோட அந்த காட்சிகளை புல்லரிக்கிற மாதிரி, அதாவது வியந்து பார்த்து கொண்டு நிற்கிறாங்க எல்லாருமே. சரி வாங்க நாங்கள் உள்ளே போவோம். தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னாண்டா இந்த நல்லூர் ஆலயத்தில் இந்த கால நேரங்களில் ஒவ்வொரு காட்சியும் பதிவிடைக்க எனக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்டா அதை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இடங்களை பார்க்க பாருங்கள், இதுதான் சுற்றுப்புற சூழல், அதாவது கிழக்கு வாசல் சுற்றுப்புற சூழல். பாருங்கள், உங்களுக்கு வடிவாக நான் காட்டுறேன். பக்தர்கள் எல்லாருமே இந்த வாசல் ஊடாகத்தான் வருவாங்க. இது எங்களுடைய சப்பரம் இருக்கிற இடம். வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மற்றது பிரதிஷ்டை செய்து முடிச்சுட்டு பக்தர்கள் எல்லாருமே நிற்கிற காட்சி. மற்றது கோபுரம் பாருங்கள், கோபுரத்துக்கு முன்னுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. பக்தர்கள் எல்லாருமே கும்பிட்டு கொண்டு நிற்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதோட வந்து கடவுளை கும்பிட்டுட்டு புகைப்படம் எடுக்கிற அந்த காட்சியும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதில் உள்ள அந்த காவடி எடுத்து காவடியில் உள்புறம் சுற்றுற அந்த காட்சியும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காண்பிப்பேன். பாருங்கள், மற்றது இதுதான் நீங்கள் வந்து தேங்காய்கள் உடைக்கிற இடம் கோயில்ட முன்னுக்கு. மற்றது இதில் நீங்கள் கற்பூரங்கள் கொளுத்தி வழிபடலாம். பாருங்கள், எங்களுடைய வேறு மொழி பேசுகிறவர் சிங்களவர்களும் அந்த கோயிலின் அழகை ரசிக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு பாருங்கள், அவங்க எல்லாருமே அர்ச்சனை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்து கோயிலுக்குள்ளே போகிற அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அர்ச்சனை செய்கிறதுக்குள்ளே போகிறாங்க. மற்றது என்னொரு விடயம், நீங்கள் கோயிலால் வரைய கால்களோட இடம் இந்த இடம் தான். பாருங்கள், அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் மரங்கள் நிற்குது, இங்கே கழுவலாம். பாருங்கள், தொடர்ந்தும் பக்தர்கள் கோயிலுக்குள்ளே இருந்து வெளியில் வர அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள், இன்றைய தினமும் அதிகாலை வேளையில் அதிகளவான காவடிகளும் அந்த பால் குடம் ஏந்தி கொண்டு போகிற அந்த விடயத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கிட்ட அவங்கள காட்டுறேன். அவங்கள அந்த இந்த மேளம் அடிக்கிற சத்தமே ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. பாருங்கள், சிறுவர்கள் எல்லாருமே காவடி எடுக்கிறாங்க. அதோட பால் குடம் ஏந்துற அந்த அழகை பாருங்கள்.
பேர் அடுக்கிறார் காவடி ஆட இல்லையா ஆடுங்களேன் மேளம் பிடிக்கிறீங்க ஆடிட்டு வாங்க பாருங்க சாமி வருமென்று சொல்லுவாங்கல்ல பாருங்க இவர் எங்களுடைய போலீஸ் அதிகாரி கூட அந்த காவடி ஆடுறத அழகை பார்த்து வியந்து காணொலி எடுத்துட்டு பார்த்து கொண்டு போறார். ஐயா தமிழா காவடி எப்படி இருக்கு ஆட்டம் நல்லா இருக்கா நல்லம் தானே என்ன தமிழ் தெரியா கொஞ்சம் ஆள் தமிழ் தெரியாது நான் வீட்டுக்கு ஆக்கிறது வீட்டுக்கு காட்டுறதுக்கு சரியா இந்த அண்ணா சிங்களீஸ் எந்த இடத்துல இந்த வாராடு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக கேட்போம் அண்ணா வணக்கம் මම ආව පළවෙනි වතාව තමයි මට මගේ ජීවිතේ පුදුමාකාර සතුටක් මට සෑල්ලුවක් දුන්න මෙතෙන්ට ආවට පස්සේදී මම හිතන්නේ මෙතෙන් තමයි මේ අපේ වෙලස බාරයක් කළා අපි ඇවිල්ලා මේ වඳින්න ඕන හොඳම තැන තමයි අපේ මෙතන. මේක මම හිතන්නේ මේ බොහොමත්ම ගරු කරන බොහොමත්ම වැදගත් ස්ථානයක් පූජනීය ස්ථානයක් කියන එක මම බොහොම සතුටින් ප්‍රකාශ කරනවා. What's your name? මම ප්‍රදීප් කුමාර දෙවිනුවර මාතර දෙවිනුවර. ඔව්. ඉඳලා තමයි මම ආයේ මෙහෙට මේ පූජාවක් තියන්නේ මම බාරයක් වෙන්න ආයේ බාර වෙලා මම දැන් යන ගමන් තමයි මම මේ කතා කරන්න යන්නේ. ஓகே பாய் பாய் வாங்க பாருங்கள் சரியாக காலை நேரம் 8 மணி 10 நிமிடங்கள் ஆகின்றது எங்களுடைய முன் கோபுரம் ராஜ கோபுரத்தை பாருங்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு விடயம் சொன்னேன் தான் இந்த கோயில் சுற்றி வரைக்க ஒரு சுவாரஸ்யமான பார்ப்பதுக்கு அழகான காட்சிகளை பார்க்கலாம்ண்டு அதில் இதுவும் ஒரு காட்சி பாருங்கள் மகனை தோளில் சுமந்து கொண்டு போகிற அந்த காட்சியை பாருங்கள். ஹாய் வணக்கம் வணக்கம் தமிழா எந்த இடத்துல வரீங்க நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி என்ன பிரசாத்தை செய்துட்டு போகிறீங்களா ஓ இவரோட கதை சின்ன ஹாய் என்ன பேர் சொல்லுங்கள் போலீஸ் என்ன பேர் கொஞ்சம் பயப்படுறாரு இந்த காட்சியை பார்க்குறதும் சந்தோஷமா இருக்கு என்ன சொல்கிறது உங்களோட நேர்த்திக்கடனை நீங்கள் முடிச்சுட்டு இப்படி ஆளை ஏற்றிட்டு போகிறத பார்க்க அதில் 2 பேர் கதைச்சிட்டும் வந்தாங்க பாருங்கள் ஆளை ஏற்றிக்கொண்டு அவர் சொகுசாக இருந்து போகிறாருன்ட்டு நல்ல ஒரு சந்தோஷமான தருணம் என்ன இது எப்படி இருக்குது நல்ல இருக்கும் வந்து இதான் எங்களுக்கு சந்தோஷமா ஒரு முறையும் பாருதா ஒவ்வொரு முறையும் இவர் அடுத்த இந்த மகன் வந்து இவர் நல்லூருக்கு இதுக்கு தான் பிறந்தது நல்லூருக்கு அந்த என்ன கன்சக்தி கடைசி சூரம்பூர் 2 பிறந்தது அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நேத்தி வச்சம் பிறந்தது உண்மையாக பாருங்க அந்த நல்லூராவுடைய அருளுக்காக அந்த நேர்த்தி கடனுக்காக வந்து அந்த பிள்ளைன்ற பிறந்த தினமும் அந்த நல்லூர் கந்த சஷ்டி விரதம் என்ன அந்த சூரம்போராண்டு பிறந்ததாடியே அந்த நேர்த்தி கடன் நிறைவேற்றத்துக்கு வந்தவங்க எப்படி இருக்க ஒரு சந்தோஷமா இருக்கு மனசாரு இதோட வார்த்தை இல்லை சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னா சொல்லணும் என்ன இதோட ஒரு தகப்பனுக்கு இதோட சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. கால நேரம் 10 மணி 30 நிமிடம் ஆகின்றது. வசந்த மண்டப பூசைகள் முடிவு பெற்று முருகன் உள்வீதி வலம்புற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்க பக்தர்கள் எல்லாருமே அவ்வளோ பக்தி பூர்வமாக உட்புறத்திலிருந்து சுவாமியை வழிபடுற அந்த காட்சியை பாருங்க. பாருங்க முருகன் வள்ளி தெய்வானையை தூக்க போகிற அந்த அழகிய காட்சியை பாருங்க.
பாருங்கள், இப்போ நாங்கள் நிற்கிறது எங்களுடைய கிளிக்கோபுர வாசல், அதாவது தெற்குப்புற வாசலில் நிற்கிறோம். இங்கேயும் ஒரு அண்ணாவோட கதைச்சிருந்தாங்க. அதாவது அந்த காட்சியை பாருங்கள், அந்த காட்சியை பார்ப்பதுக்கு அவ்வளவு இனிமையாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னாண்டா நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு தன் பிள்ளையை அந்த தோளில் சுமந்து கொண்டு போகிற அந்த காட்சி இருக்குல்ல, உண்மையாகவே பார்க்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், வெளிப்புற சூழல் முழுவதுமாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பாருங்கள், இங்கிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து போகிறாங்க. பாருங்கள், இது தெற்குப்புற வாசல். இந்த வாசல் ஊடாகவும் கோயிலுக்கு வரலாம். அதோட தெற்குப்புறத்தில் இருக்கிற சில விடயங்களையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பாருங்கள், அதோட இதில் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க என்னுடைய இந்த காணொலி ஊடாக அந்த சிவன் கோயிலையும் பார்வையிடலாம். பாருங்கள், கிட்ட காட்டுறேன். இதுதான் அந்த சிவன் கோயில். உள்ளே காட்டுறேன். பாருங்கள், உங்களுடைய சிவன் கோயிலை உங்களை காண்பித்திருப்பேன். இதுக்கு இன்ஷால நான் உங்களுக்கு என்ன மாதிரி சுற்றுப்புற சூழல் இருக்குன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தொடர்ந்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை பக்தர்கள் எல்லாருமே நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இப்போ நீங்கள் வந்திருக்கிறது சரியாக மேற்கு புற வாசலில் நிற்கிறோம். மேற்கு புற வாசல் இந்த இடத்தையும் உங்களுக்கு அழகாக காட்டுறோம். பாருங்கள், அதோட இந்த மேற்குப்புற வாசலில் தான் நிறைய கடைகளும் இருக்குது. அதிகளவான கடைகள் இருக்கிறது. இந்த மேற்குப்புற வாசல் ஊடாக வரைக்கும் நீங்கள் அதிகளவான கடைகள் இருக்கிறதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இன்ச்சு இருந்து நான் ஓரளவு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதுதான் அந்த மேற்குப்புறம் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு மடம் உண்டு, ஒரு மண்டபம் என்று சொல்லலாம். எங்களுடைய கோபுரம், அதாவது நல்லூருடைய முன் கோபுர வாசல் ஒத்ததாகவே இருக்கும். பாருங்கள், இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நிறைய கடைகள் இருக்கும். பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த வாசல் ஊடாக வந்தால் மேற்குப்புற வாசல் ஊடாக கோயிலுக்கு வரலாம். பாருங்கள், அவ்வளவு நிறைய கடைகள் இந்த மேற்குப்புற வாசலில் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்க அதாவது எனக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே சில பேர் கனடாவிலேருந்து வந்தவங்க, சில பேர் ஃப்ரான்ஸ், நீங்கள் லண்டன்லேருந்து வந்துருக்காங்க. இந்த புலம்பெயர் நாட்டவங்களோட எங்களுடைய இந்த நல்லூர் சம்பந்தமான சில விஷயங்களை கதைஞ்சு தெரிஞ்சு கொள்வோம். அம்மாட்ட பேர் சந்திரா. உங்களோட குமுதினி. உங்களோட சீதா. எங்கேருந்து வாரீங்க எல்லாருமே? நாங்கள் லண்டன்லேருந்து வரோம். இவையில் கனடாவில் இருந்து நானும் அம்மாவும். இவங்க லண்டன்லேருந்து வராங்க, மற்ற அம்மா கனடாவிலேருந்து வராங்க. எப்படி இருக்கு எங்களுடைய நல்லூர்? நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. முருகனை பார்த்து மனமில்லை. உண்மையில தான் இன்றைக்கு தான் படிவா அர்ச்சனை செய்து கும்பிடக்கூடிய மாதிரி புதிய சந்தோஷமா இருக்கு. உண்மையில தான். எவ்வளோ காலத்துக்கு பிறகு இங்கே நல்லூருக்கு வாரீங்க? நான் வந்து ஒரு 2 years வலிமையாக வந்திருக்கிறேன். நான் க்ரௌடுக்குள்ளே கும்பிட கூட முடியல, இல்லை பார்க்க கூட முடியல. இன்றைக்கு சத்தியமாக எல்லாம் உள்ளே எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் 9 yearsக்கு பிறகு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 9 வருஷமாகுது இவங்க இங்கே வாரது. அம்மாவில் நாளை பிறகு வந்திருக்கேன். 15 வருஷம். 15 வருஷமா? என்ன பண்ண நல்லூரை தரிசிக்கிறது வாரத்துக்கு 15 வருஷமாகுதோ? எனக்கு ஏழாவது தானே. ஏழுமா இருந்தது. அப்போ ஏழுமா இருந்தது. முருகன் அழைப்பு இருந்தது. வந்தேன். அழைப்பு வந்திருக்கு. இந்த 80 வயசுலேயே 80 வயசு கனடாலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் இங்கே ஸ்ரீலங்கா தானே பிறந்தது எல்லாமே? ஓ, கிளிநொச்சி உருத்துறவர். அப்போ எங்களுடைய நல்லூருன்ற சிறப்பை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, உண்மையாகவே வார எல்லாருமே நல்லூரை பற்றி கதை கேட்க அவ்வளோ சிறப்பாக சொல்லுவாங்க. எங்களோட இந்த நல்லூரில் இருந்து எனக்கு நேர்த்திக்கடன் செய்து இந்த விஷயம் நடந்தது, அந்த ஒரு விருப்பமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு, மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏதாவது? அம்மா சொல்லுவாங்க. நல்லூர் எவ்வளவோ திறமையான முருகப்பெருமான் அருள் பெற்ற கோயில்.
நான் சின்ன பிள்ளையிலேருந்து கல்யாணம் செய்து கூட இந்த முருகன் கோயிலுக்கு தான் வந்து ஐயர்கிட்ட பூசையும் செய்து நானும் அவர் இப்போ இழந்துட்டேன். நானும் அவர் நல்ல மாதிரி இருந்து நல்ல மாதிரி வந்து நாங்கள் கனடா போனபடியால் எனக்கு வர கிடைக்காதபடியால் நான் இப்போ எனக்கு என் மகளின் சந்தர்ப்பம் கிடைத்ததால் இந்த முருகப்பெருமான் அழைப்பு மிருந்தத்தில் வந்துட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். உண்மையாகவே உங்களையும் சந்தித்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏனெண்டா இப்படியான புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்க கதைக்கு எங்களுக்கும் சில மகிழ்ச்சியான விடயங்கள் தெரிய வரும். வேறு என்ன சொல்ல விரும்புங்க இறுதியாக? இந்த திருவிழாக்கு இங்கே வர்றதுக்கு உண்மையில எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நாங்கள் முருகாவை உண்மையாக நன்றி கொள்கிறோம். கந்தன் தான் எங்களை கூப்பிட்டுருக்கிறார். அதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் அம்மா 80வது வயசு பர்த்டேக்கு அவையும் கூட்டிக் கொண்டு ஜான்னா மற்ற இது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல இந்த கந்தன் அருளால் எல்லா மக்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்ன்றதான் என்ற பிரார்த்தனை இந்த எங்களோட நாட்டில். நீங்கள் இதை ஹாய்க்க போகிறீங்களா? ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அப்புறம் வாசலை கடந்து வரைக்க இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். பாருங்கள், பார்க்காதவங்க இந்த பிள்ளையார் கோயிலையும் பார்த்து கொள்ளலாம். அதோடு நாங்கள் இப்படியாக தொடர்ந்து பயணிக்க போகிறது வடக்கு வாசல் நோக்கி பயணிக்க போகிறோம். பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே தொடர்ந்தும் கோயிலுக்கு போகிற அந்த காட்சியையும் அந்த பாருங்கள் குழந்தை பிள்ளைய பாருங்கள் விளையாடி கொண்டு அம்மா அந்த கையை பிடிச்சி கொண்டு போகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கால வேளையில் இந்த கோயிலை அப்படியே சுற்றி வரைக்க நிறைய ஒரு சந்தோஷமான விடயங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் முதல் காட்டின மாதிரி அந்த அப்பா அவருடைய மகனை தோளில் சுமந்து கொண்டு போகிறதும், இதே மாதிரி பிள்ளைய கையில் கூட்டிகிட்டு போகிற அந்த காட்சியுமே பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமான காட்சியாக இருக்கும். பாருங்கள், அதோட இதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கே அன்னதானம் கொடுக்குறவங்க. அதை தாண்டி வரைக்க இங்காலையும் இன்னொரு மண்டபம் ஒன்று இருக்குது. இதுலேயும் மதிய நேரங்கள் அன்னதானங்கள் கொடுக்குறவங்க. இது இந்த வாசல் சரியா? இந்த வாசல் ஊடாக வந்தால் எங்களுடைய வடக்குப்புற வாசல் கோபுரத்தை பார்த்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்களே ஓரளவான கடைகள் இருக்குது, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கள், கச்சான் கடைகள் எல்லாம் தெரியுது. இங்கிருந்தும் பக்தர்கள் கோயிலுக்கு வர அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதோட எங்களுடைய வடக்குப்புற வாசல் கோபுரம் பாருங்கள். அதோட நாங்கள் காலை நேரங்களில் இதால் வரைக்கும் இந்த இடங்கள் எல்லாமே மண்டபப்படி வைப்பாங்க, அந்த காட்சியும் தெரியும். அதோட எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தரும் வராங்க பாருங்கள். குட் மார்னிங். மற்றது தொடர்ந்து நான் சில எங்களுடைய பக்தர்களுடைய காட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாருமே தங்களுடைய காலை வேலைகளிலே தங்களுடைய கடமைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறாங்கள். அதாவது எல்லா சூழலையும் இருந்து பக்தர்களையும் அவதானித்து ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மற்றது இதில் ஒரு வள்ளி மனை என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்குது, அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது இந்த கோயில் மனோர்மணி அம்மன் கோயில் என்று சொல்லுவாங்க. பாருங்கள் கோபுரத்தை, மனோர்மணி அம்மன் கோயில். பக்தர்கள் நிச்சயம் வந்து வழிபடுவாங்க. பாருங்கள். மற்றது என்னோடைய சொல்லி ஆகணும், இப்போ இங்கே காவடி எடுக்கிறது, அதாவது 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு காவடி எடுக்கிற வீதம் அதிகரித்து கொண்டிருக்கிறதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த மனோர்மணி அம்மன் கோயில் பக்கத்தில் பாருங்கள் காவடிகளும் வச்சிருக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன காவடியிலேருந்து பெரிய காவடி, அதாவது சிறுவர்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இந்த காவடி எடுக்கக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பயணம் இப்போ எங்களுடைய கோயிலில் கிழக்கு வாசல் ஊடாக நாங்கள் இப்போ போகிறோம். கிழக்கு வாசலில் எங்களுடைய பக்தர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்ற விடயத்தை நான் ஆரம்பத்திலேயே காண்பித்திருப்பேன். அதோட இஞ்சாலையும் என்னென்ன இடங்களில் அந்த காவடிகள் வச்சிருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த காவடி இருக்கிற இடம் 63 நாயனார் குருபூசை மடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் சூரிய பிள்ளையார் கோயில் ஒன்றும் இருக்குது. மற்றது எங்களுடைய ரதம் இருக்கிற இடம் இது தான். பாருங்கள், ரதத்தினுடைய சுற்றுப்புற சூழல் இது தான் காட்டுறேன் உங்களுக்கு.
அவ்வளோ அழகாக காட்டுறேன் பாருங்க. பாருங்க, சிறுவர்கள் எல்லாருமே பக்தி பூர்வமாக முருகனை பேரை சொல்லி வழங்குற அந்த பேரை சொல்லி நேர்த்தி கடன் செய்கிற காட்சியை பார்க்குறீங்க. பாருங்க, நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிற அந்த அழகையும் உங்களுக்கு காட்டுறேன். பூஜைகள் முடிவு பெற்ற நிலையில் பக்தர்கள் எல்லாருமே வெளியில் வர அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், எங்களுடைய புலம்பெயர் நாட்டவர்களும் வராங்க. அவங்களோட கதைப்போம். முன் வாசல் புறம் பார பக்தர்களை பாருங்க. What's your name? Jan. Good, your name? Natalia, Natalia. Yes. Where are you from? from Poland. Poland. What's this place? Amazing. We love it. You're feeling now still place. This is mind blowing with all the colors, with all the smells, and with all the atmosphere. It's really cool and like deep experience for us. Yeah. Yes. It's our first time here, but we will recommend Sri Lanka and Jaffna to our friends because it's not so popular with tourists yet. But we can highly recommend to come here. Yeah. Okay. Thank you so much.